ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 14 நாளைக்கு தினம் காரடையான் நோன்பு. அது மட்டும் இல்லை, பங்குனி மாதத்தோட முதல் நாள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொண்டை கடலை டப்பாவில் இந்த ஒரு விஷயத்த ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வச்சாலே போதும், கடன் தொகை காணாமல் போகும். நாளைக்கு தினம் பங்குனி 1 மட்டும் இல்லாமல் காரடையான் நோன்பை சுமங்கலி பெண்கள் கொண்டாடுவாங்க. காலையில் 6:40 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரடையான் நோன்பு மதியம் 12:48 வரைக்கும் இருக்கு. அன்னைக்கு தினம் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம், நோன்பு கயிறு கட்டிக்கலாம், காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். கணவரோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்காக காமாட்சி அம்மாவுக்கு கார அடையும் வெள்ளடையும் செஞ்சு உருகாத கட்டி வெண்ணையும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சக்தி வாய்ந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வியாழக்கிழமையில் வர்றது இன்னும் விசேஷம். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். குரு பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் கொண்டை கடலை. அப்படிப்பட்ட கொண்டை கடலையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு பேப்பரில் எழுதி கொண்டை கடலை டப்பாவில் வச்சாலே போதும், ஓரளவுக்கு கடன் சுமையோட தாக்கம் குறையும். அது என்ன எழுதணும் அப்படின்னா, ஓம் குரு குரு வசி வசி. இது குரு பகவானுக்கான ஒரு மந்திரம். குரு பகவானை வசியம் செய்யக்கூடிய மந்திரம்னு சொல்லலாம். அது மூலயமா குரு பகவானோட ஆதிக்கம் உங்கள் வீட்டில் அதிகமாகும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள் தீரும். யார் ஒருத்தவங்க வீட்டில் குரு பார்வை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மேலே மேலே வளர்ச்சி கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், பணம், பேரு, புகழ், செல்வம் இது எல்லாம் தானாக வந்து சேரும். கடன் சுமையால் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த கடன் சுமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு குரு பகவானோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகணுன்னா குருவோட அருள் நமக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட குரு பகவான் அருளை வியாழக்கிழமையில், அதுவும் காரடையான் நோன்பு அன்னைக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய கொண்டை கடலை டப்பாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் குரு குரு வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அந்த பேப்பரை 4ஆக மடித்து கொண்டை கடலை டப்பாவில் ஒளிச்சு வச்சுடுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். அதை நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை தண்ணியில் விட்டுருங்க. முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். பங்குனி 1ஆம் தேதி மாதத்தோட முதல் நாள் காரடையான் நோன்பு வியாழக்கிழமை. இப்படி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தவற விடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.